சென்னையில் உள்ள ரெமோ இன்டர்நேஷனல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். சென்னை கிண்டி அருகே சின்னமலையில் ரெமோ இன்டர்நேஷனல் கல்லூரியின் 5வது பட்டமளிப்பு விழா கல்லூரியின் நிறுவனர் ரித்திக் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கல்லூரி தலைவர் தீபா ரித்திக் பாலாஜி, துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பட்டம் மற்றும் சிறந்த ஆசிரியருக்கான விருதுகளை வழங்கினர். அப்போது பேசிய ஆளுநர் இல கணேசன், 1947 இந்தியாவுக்கு பூரண சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றும் தற்போது பூரண சுதந்திரத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறினார். மருத்துவத்திற்கு மற்ற நாடுகளை சார்ந்திருந்த நிலை மாறி கொரோனா காலகட்டத்தில் மற்ற நாடுகளுக்கு இந்தியா மருந்தளித்ததாக பெருமிதம் தெரிவித்தார். ஒரு புறத்தில் பாரத நாடு பெருமை அடையக்கூடிய அளவுக்கு உலக நாடுகள் மத்தியில் ஜனத்தொகை ரீதியாக பார்க்கும் பொழுது இந்திய நாட்டு ஜனத்தொகை, இந்திய நாட்டில் இருக்கிற இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். காரணம், இளைஞர்கள் என்பது ஒரு சக்தி. அந்த சக்தி அதிகமாக இருக்குமானால் உலகத்தில் நிச்சயமாக இந்த நாடு முன்னேறிய தீரும். ஆனால் அதே நேரத்தில் வேறொரு புள்ளி விவரம் கவலை தருகிறது. போதைப் பொருள்கள் அடிமையாகக்கூடியவர்கள் அதிகமான பேர் யார் என்றால் இளைஞர்களாக இருக்கிறார்கள். இது கவலை தரக்கூடிய விஷயம்.